அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் GateECtamil. நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்யூட் வெக்டார் அண்ட் மேட்ரிக்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்யூட் வெக்டார்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு இப்போது இந்த ஒரு சர்க்யூட்னா இதுதான் மொத்தமாக ஒரு சர்க்யூட், இது க்ளோஸ் லூப்டாக இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ட்ரீ ப்ளஸ் ஒரு கோட்ரி இருக்குது, இதுதான் கிராஃப் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போது இந்த சர்க்யூட்டில் வெக்டார்னால் இப்போ என்னென்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு வெக்டார் நோட்டேஷன் கொடுக்கேன். இது வந்து 5, இது 6, இது 7, இது 8. அடுத்து இந்த இதுலேருந்து வரேன், இங்கே 1, இங்கே 2, 3, இங்கே வந்து 4. அவ்வளோதான். இந்த ஒரு நோட்டேஷன்ஸ் கொடுங்க பார்த்தீங்களா, இதுதான் சர்க்யூட் வெக்டார் அப்படிம்பாங்க. இப்போது இந்த சர்க்யூட் வெக்டாருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுனா எப்படி எழுதுனா பார்ப்போம். இது வந்து சர்க்யூட் வெக்டார் ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சர்க்யூட் வெக்டார் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நோட்டேஷன் என்ன வைப்பாங்கன்னா பீட்டா அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க, பீட்டா 1 அப்படின்னு வைப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேங்க, நல்லா பாருங்கள். ஆச்சு இந்த 5, 8, 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 5, 8, 1 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி மேட்ரிக்ஸ் எழுதணும்னு பார்ப்போம். முதல்ல டாப்பில் வந்து இந்த நம்பர்ஸை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் வந்து 8 வெக்டார் இருக்கிறதுனால 8 வெக்டார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு சர்க்யூட் நான் வந்து இதுலேருந்து ஒரே ஒரு சர்க்யூட்டை மட்டும் எடுக்கிறேன். இப்போ இந்த சர்க்யூட் எடுக்கும் போது இதில் வந்து இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ இதில் எந்த பிரான்ச் வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து 5 வரும், 8 வரும், 1 வரும். ஆனால் இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி இருக்குமா, இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த 1 வருதுனால இந்த 1 இருக்கிற இடத்துல மட்டும் -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. 1 இருக்கிற இடத்துல -1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 5, 8 வரும்னுங்களா, அப்போ 5, 8 வந்து சேம் டைரக்ஷனால 1ன்னு போட்டுக்கோங்க. மிச்சம்லாம் 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் சர்க்யூட் வெக்டார் ரோ மேட்ரிக்ஸ். இதில் வந்து இன்னொன்று ஒரு சர்க்யூட் எடுத்து எழுதலாமா, இந்த ஒரு சர்க்யூட் எடுத்து எழுதுவோம். இந்த 5, 2, 6 எடுத்து எழுதுமே, இதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸு இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பீட்டா 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்ம எப்படி பார்ப்போம். இதில் வந்து கரண்ட் I2 ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. I2ங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5, 6, அடுத்து 2க்கு வந்து இப்படி ஆப்போசிட்டில் போகுது. அப்போ 2க்கு வந்து ஆப்போசிட்டில் போகுதுனால என்ன அர்த்தம், 2க்கு வந்து -1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 5யும் 6யும் சேம் டைரக்ஷனில் போகுது. அப்போ 5க்கும் 6க்கும் 1ன்னு போட்டுக்கோங்க. மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரைட். இவ்வளோதான் மேட்ரிக்ஸ் எழுதணும். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்யூட் வெக்டார் ரோ மேட்ரிக்ஸ் ஃபார்முலானா பீட்டா V = 0. விங்கிறது வெக்டார், இந்த பீட்டாங்கிறது நம்ம அந்த எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இந்த ரோ, இதுதான் சர்க்யூட் வெக்டார் ரோ மேட்ரிக்ஸோட ஈக்குவேஷன். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சர்க்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து மெயினாக இப்படி சொல்லுவாங்க, டைசெட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைசெட் ஈக்குவேஷன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். டைசெட் ஈக்குவேஷன் தான் எப்படி சொல்ல, இந்த ஒரு டைசெட் ஈக்குவேஷன் தான் வோல்டேஜ். அதாச்சும் இந்த விங்கிறது எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது வோல்டேஜ் ஃபார்முலாவில் வரும். அதுக்காக தான் ஆக்சுவலி KVL ஃபார்முலாவில் வரும். அதனால் இதை வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த டைசெட் ஈக்குவேஷன் தான் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ஏன் டைசெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, டைனா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இதுக்கு மேலே ஒரு நேரம் கெட்டுற மாதிரி வரும். இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சையும் அதோட இது பிரான்ச்சும் ஆச்சு, ட்ரீயோட பிரான்ச்சும் இந்த கோட்ரியோட பிரான்ச்சும் ஆச்சு, டிங்கு ப்ளஸ் லிங்க், இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறனால இது வந்து டைசெட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆச்சு, இப்போ டைசெட் ஈக்குவேஷன் இல்லை ஆச்சு சர்க்யூட், இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, L = B - n+1, இது டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்குது. ஆச்சு ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஆனால் இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் வரும். ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்னா பேசிக்காக அந்த 4 தான், அந்த 4 இதை வச்சு தான் வரும் அப்படிங்குமே வரும். ஐ மீன் இந்த இதுக்கு 4ன்னு வரும் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. மிச்சதுக்கு வேரி ஆகும். இப்போ வந்து நான் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்களேன். இப்போ பிரான்ச்சஸ்னு இருக்குது, பீனா பிரான்ச்சஸ். எத்தனை பிரான்ச்சஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4
5 6 7 8 8 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போங்க நான் 8ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து நோட்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள். A B C D E 5 நோடு இருக்குது. இப்போ 5ன்னு போட்டுக்கோங்க +1 அப்படின்னு போட்டோமா. இப்போ வந்து இதை வந்து எடுக்கலாம். இப்போ 9 - 5 = 4. இப்போ L = 4ன்னு அப்போ இந்த 4 இந்த 4 வந்து எதை சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு இவ்வளோ சர்க்யூட் தான் இதில் வந்து ஃபண்டமெண்டலாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எப்படினாலும் எடுக்கலாம். ஃபண்டமெண்டலாக எப்படி சொல்ல, இப்போ இது ஒன்று மொத்தம் 4 செட்டாக நீங்கள் வந்து ஈக்குவேஷனை பிடிச்சிக்கலாம். மொத்தம் 4 சர்க்யூட் தான் இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் நிறைய சர்க்யூட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ஒரு சர்க்யூட் க்ரியேட் பண்ணி பார்க்க காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாங்க. இது A B C D. இப்போ வந்து இதை வந்து வரைஞ்சிட்டோன்னா இது ஒரு க்ளோஸ் லூப் தான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சர்க்யூட் தான். இப்படியும் ஒரு சர்க்யூட்டை ஃப்ரேம் பண்ணலாம். இல்லை வேறு மாதிரி நான் ஃப்ரேம் பண்ண ஆசைப்படுறேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன். இப்போ A B C இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு க்ளோஸ் லூப் தான். இதுலேயும் ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வர காம்பினேஷன். அதாச்சும் ஒரு எப்போவுமே ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதில் வந்து ப்ரைமரியாக இத்தனை தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து வேறு மாடுலேஷனில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிகிட்டே வரலாம். இதே மாதிரி தான் இதே மாதிரி வரும். ஆனால் இதுக்கு பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் சர்க்யூட்ஸ் தான் இதில் இருக்கும். ஆக்சுவலி இந்த டயக்ராமத்துக்கு சொல்கிறேன். இந்த டயக்ராம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக 4 சர்க்யூட் தான் இருக்கும். இந்த 4 சர்க்யூட் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 4ங்கிறது எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸை எழுதிக்கிறோம். பிரான்ச்சஸ் கொஞ்சம் பொடிசு எழுதுதான், பிகாஸ் இது நிறைய இது எழுதுகிற மாதிரி வரும். அதனால் இந்த பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா 5 6 7 8 இதுதான் பிரான்ச்சஸ்ஸு. அடுத்து டிக்ஸ் எழுதுகிறோம். லிங்க்ஸ். இங்கே வேணால் டிக்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அதாச்சு ட்ரீயோட பிரான்ச்சும் ட்ரீயோட பிரான்ச்சஸ் தான் எழுத போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து டிக்ஸ்னு போட்டுக்கோங்க, அங்கே வந்து லிங்க்ஸ்னு போட்டுக்கோங்க. அப்போ லிங்க்ஸ்னு பார்க்கும்போது இதில் எதுனா லிங்க்ஸ்னு பாருங்கள். 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு மேட்ரிக்ஸ் எப்படினாலும் வரணும்ல. அதை நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, பீட்டா V = 0 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அப்போ இந்த சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா இப்படி வரும். V5 V6 V7 V8 V1 V2 V3 V4 = 0 அப்படிங்கிற மாதிரி வரும். சரி வாங்க, இப்போ வந்து 4 ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் சொன்னோம்னா அந்த 4 என்னதுன்னா பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு காம்போ எடுத்துக்கோங்க. இந்த 1 5 8 இந்த காம்போ எடுத்துக்கோங்க. இந்த காம்போவுக்கு இப்போ வந்து நம்ம எழுதுவோம் ஈக்குவேஷனு. இப்போ எழுதும் போது இப்போ 5 8 வந்து 1 வருமா. அடுத்து இந்த 1க்கு வந்து -1 வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மைனஸ் வரும், மிச்செல்லாம் 0. இது ஆட்டோமேட்டிக்காக 0 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது எடுப்போமே. அடுத்தது எடுக்கும்போது என்ன வரும்? 2 5 6 ஓகே, இப்போ இதில் கரண்ட் ஈக்குவேஷன் போகும்போது 5 6க்கு வந்து சேம் டைரக்ஷனு. அப்போ 5 6க்கு வந்து 1ன்னு போட்டுருவோம். 1ன்னு போட்டு அடுத்து 2க்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 2க்கு வந்து -1ன்னு போட்டுக்கலாம். சரிலாம் 0ன்னு ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து இந்த செட் ஆஃப் சர்க்யூட் எடுப்போம். இந்த 3 6 7. ஓகே, அப்போது இதில் வந்து கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள். இதில் வந்து I3ன்னு ஃப்ளோ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ I3ன்னு ஃப்ளோ ஆகும். அப்போ 6க்கும் 3க்கும் சேம் டைரக்ஷனு, 7க்கு மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 7 இங்கே வந்து பார்த்துட்டு 7க்கு மட்டும் -1ன்னு போட்டுக்காங்க. இப்போது 3க்கும் 6க்கும் நான் சொன்னேன். இப்போ 3ல் ஒரு 1 6ல் ஒரு 1 மிச்செல்லாம் 0 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து செட் ஆஃப் ஈக்குவேஷன் பார்ப்போம். அடுத்த சர்க்யூட் வந்து இதை எடுத்துக்கிறேன். 4 7 8 இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பாருங்கள், இதில் வந்து ஒரு I4 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ I4 கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த 7க்கும் 4க்கும் சேம் டைரக்ஷன். இப்போ இந்த 7க்கும் 4க்கும் சேம் டைரக்ஷன். இப்போ 8 வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகுது. அப்போ 8க்கு வந்து -1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ மிச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் வந்து எழுதலாமா? இப்போ ஈக்குவேஷன் எழுதுமே. இப்போ வந்து 5க்கு வந்து 1 இருக்குது. அப்போ இங்கே 5. அப்போ V5 அடுத்து ப்ளஸுக்கு 1, அடுத்து V6 ப்ளஸ் V6ன்னு எழுதுங்க. அடுத்து மைனஸ். இப்போ மைனஸு எது கூட வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 இந்த -V1 = 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்த ஈக்குவேஷன் எழுதுவோம். அடுத்து V5 இதில் வந்து V8
எயித்தில் தானே ஒன்று இருக்குது, அதனால் V8ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இதில் தான் இப்படி வரும் V5 + V6. அடுத்து இங்கே V2க்கு மைனஸ் இருக்குது, அதனால் V2 -V2 = 0. அடுத்து வாங்க, அடுத்து V6, அடுத்து V7க்கு மைனஸ் இருக்குது, அப்போ -V7. அடுத்து ப்ளஸ் V3 = 0. அடுத்த ஈக்குவேஷன் எழுதுவோம் 7. அடுத்து V7 - V8. V8 அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா V4 + V4 = 0. இப்போது இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேவிஎல் தான், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படிம்பாங்க. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா நமக்கு என்ன சொல்கிறது, சம் ஆஃப் தி வோல்டேஜ் ரைஸ் = சம் ஆஃப் தி வோல்டேஜ் ட்ராப். அப்படி இல்லாட்டி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ் அண்ட் ட்ராப். இது ரெண்டு இங்கே ரைஸ்னா இது வந்து ட்ராப்பு. இதே மாதிரி தான் மொத்தமாகவே வருது, கன்ஃபியூஸ் பண்ணியா, இது ரைஸ் இது ட்ராப்பு. இது வந்து கிட்டத்தட்ட கேவிஎல் ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைசெட் ஈக்குவேஷன் வந்து கேவிஎல் ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரான்ச் கரண்ட் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து ஜேங்கிற டேமில் மென்ஷன் பண்ணுவாங்க. J1 J2 J3 அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து இந்த லிங்கில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து அதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா I1 I2ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. I1 I2 I3. சாரி, இது லூப்பில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், லூப் கரண்ட். ஆச்சு லூப் கரண்ட்னா இப்படி இந்த ஒரு சர்க்குலர் பார்த்துருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 I2 I3 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. வந்து மொத்தம் I4 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 4 கரண்ட் தான், 4 லூப் இருக்குது. 4 லூப்லேயே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I4 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இதில் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிரான்ச் இருக்குது. உங்களுக்கே தெரியும் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் வந்து 8 பிரான்ச் இருக்குது. அதனால் இதுலேருந்து ஜேலேருந்து இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இதை எழுதுவோம், லூப் கரண்ட்டும் இந்த பிரான்ச் கரண்ட் வந்து எழுதுவோம். இப்போ J1க்கு வந்து பிரான்ச் கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ J1 அப்படின்னு இருக்குன்னா இந்த பிரான்ச்சை பார்க்கணும். இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா I1 மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இதில் வந்து I1 மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து சிமிலர்லி இப்போ வந்து இந்த J2 பிரான்ச் பாருங்கள், J2 பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2 மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி J3 பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் I3 தான். அடுத்து J4 பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகுதும் I4 தான். ஓகே, இப்போ வந்து J5ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் பார்க்கும்போது தான் நல்லா கூர்ந்து கவனிக்கணும், என்னென்னு பார்க்கணும். இப்போ வந்து I1 கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகி இப்படி வரும். இப்போ I2 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகி இப்படி வரும். அப்போது நமக்கு வந்து கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் வந்து தெரியும். இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட், இல்லாட்டி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் அண்ட் அவுட் கோயிங் கரண்ட் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ I வந்து இன்கமிங் கரண்ட், I1 வந்து இன்கமிங் கரண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆப்போசிட்டாக இது இந்த கரண்ட் வந்து உள்ளே வருது. அப்போ வந்து I1 - I2 அப்படி மாதிரி சொல்லிக்கலாமா? ஓகே, அடுத்து இந்த பிரான்ச் கரண்ட் பாருங்கள். அடுத்து J6 பார்ப்போம். J6ன்னு பார்க்கும்போது இந்த ஒரு I2 கரண்ட்டும் இந்த ஒரு I3 கரண்ட்டும் ஆச்சு ஆப்போசிட் அப்படி வருது. அப்போ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், I2 மைனஸ் இப்போ இந்த I3 கரண்ட் தானே ஆப்போசிட்டாக வருது, அப்போ I3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து J7 பார்ப்போம். J7னா இந்த ஒரு பிரான்ச்சில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு I4 வந்து இப்படி வரும், I3 வந்து இப்படி வருது. அப்போ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், I4 மைனஸ் I3 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இந்த லூப் பாருங்கள், இந்த பிரான்ச் J8 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, J8ல் பார்த்தீங்கன்னா இப்போ I1 கரண்ட் வருது, இங்கே வந்து I4 கரண்ட் வருது. அப்போ வந்து நான் எப்படி எழுதிக்கன்னா I1 மைனஸ் I4 இவ்வளோ தாங்க. பிரான்ச் கரண்ட் வந்து இந்த ஒரு ஈக்குவேஷனில் தான் எழுதுவாங்க. அடுத்து இதுக்கு ஒரு டோட்டல் செட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அது வந்து எந்த ஒரு ஜென்ரல் ஃபார்மில் சொல்கிறாங்கன்னா BU மேட்ரிக்ஸ் ஆஃப் வெக்டார் ஆஃப் B வெக்டார் ஆஃப் L ஈக்குவல் டு 0. இதில் இந்த பிரான்ச்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரீயோட பிரான்ச்சை சொல்கிறாங்க அஜிட்டுக்கு. இதே இந்த யூங்கிறது என்னென்னா கோட்ரீயோட பிரான்ச்சை சொல்கிறாங்க, ஆச்சு லிங்க்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அதோட வெக்டார், பிரான்ச்சோட வெக்டார், பிரான்ச்சோட ஆச்சு லிங்க்கோட வெக்டார். இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து பண்ணும்போது 0 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிறாங்க.
ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா L cross B அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சு எத்தனை லிங்க்ஸ் இருக்கோ இன்ட்டு எத்தனை பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 லிங்க்ஸ் இருக்குது, நமக்கு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. அதாச்சு இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து பார்த்துப்போம். அது 4 rows இருக்கும், 8 columns இருக்கும். இவ்வளோ தான் டைசெட் ஈக்குவேஷன். ஐ மீன் டைசெட் ஈக்குவேஷனால ஒன்று தான், சர்க்யூட்னால ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.